இப்போது இரண்டு கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் தங்களது ஆதரவை சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அந்த ஆதரவை தாவேகாவுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இதன் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்பது உயர்ந்திருக்கிறது. ஆனாலும் கூட இன்னும் 2 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவைப்படுகிறது. எனவே விடுதலை சிறுத்தைகள் தங்களது ஆதரவை தாவேகாவிற்கு வழங்குவார்களா என்ற எதிர்பார்ப்பு தமிழக மக்கள் மத்தியிலும் தாவேகாவுடைய தொண்டர்கள் மத்தியிலும் அதிகரித்து இருக்கிறது. இந்த நிலைமையில இன்னும் 2 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு தங்களுக்கு நிச்சயம் கிடைத்துவிடும். இன்னும் ஓரிரு தினங்களில் தமிழக வெற்றி கழகம் தமிழகத்திலே ஆட்சி அமைக்கும். தங்களது தொண்டர்கள் எதிர்பார்ப்பதை போல விஜய் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் அரியணையில் அமருவார் என்ற எதிர்பார்ப்பு அவர்களது கட்சி தொண்டர்கள் மத்தியில் மேலோங்கி இருக்கிற காரணத்தினாலும் தொடர்ந்து பல்வேறு இயக்கங்கள், அதாவது கம்யூனிஸ்ட், ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தங்களது ஆதரவை வழங்கியிருந்த நிலைமையில இன்று அடுத்தடுத்து 2 கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் தங்களது ஆதரவை தாவேகாவிற்கு வழங்கி இருக்கிற இந்த சூழலில் தாவேகா தொண்டர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிறார்கள். கொண்டாட்டத்தில் அவர்கள் மூழ்கி இருக்கிறார்கள். இந்த நிலைமையில் தாவேகாவுடைய தலைமை அலுவலகமான பனையூரில் இருக்கிற தாவேகா அலுவலகத்தில் இப்போது அந்த கட்சி தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்தில் கொண்டாட்டத்தில் தற்போது உற்சாகமாக இருக்கிற அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அந்த இடத்தில் நமது செய்தியாளர் ஜெயிலானி இருக்கிறார். அவரிடத்தில் நாம் பேசலாம். ஜெயிலானி, வணக்கம். சொல்லுங்க, நீங்க தாவேகாவுடைய தலைமை அலுவலகமான பனையூர் அலுவலகத்தில் நீங்க இருக்கிறீங்க. அங்க தாவேகா தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? 2 கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் தங்களுக்கு எப்போது ஆதரவு வழங்குவார்கள் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருந்த நிலைமையில 2 கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் தாவேகா ஆட்சி அமைப்பதற்காக அவர்களுடைய ஆதரவை வழங்கி இருக்கிறார்கள். இந்த சூழல் அங்க எப்படி இருக்கு? தாவேகா தொண்டர்களுடைய மனநிலை என்ன? தமிழக வெற்றி கழகம் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் கூட தேர்தல் முடிவுகள் வெளியாகி 4 நாட்களாக தற்போது வரை அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்க முடியாத சூழல் என்பது இருந்தது. இதற்கான காரணம் என்பது தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றிருந்தாலும் கூட தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்கான அந்த போதிய அளவிற்கான சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையை காணப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தங்களுக்கு ஆதரவை திரட்டக்கூடிய பணிகள்ல தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகம் ஈடுபட்டு வந்தது. இந்த நிலையில தான் முதற்கட்டமாக காங்கிரஸ் அந்த கூட்டணி என்பது ஒப்பந்தம் கையொப்பமானது. அதனைத் தொடர்ந்து 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்த தமிழக வெற்றி கழகத்தினர் நிச்சயமாக ஜெயிலானி, இப்போது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தங்களது சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவை தாவேகாவிற்கு வழங்கி இருக்கிறார்கள். இதன் மூலமாக தாவேகா ஆட்சி அமைக்கும் சூழல் உருவாகி இருக்கிறது. ஆனாலும் கூட இன்னும் 2 சட்டமன்ற உறுப்பினருடைய தேவை இருக்கிறது. அந்த எண்ணிக்கையும் நிறைவடைந்து விட்டால், போதுமான அளவில் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைத்து விட்டால், தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் தற்போது தொடர்ந்து தங்களது கட்சி நிர்வாகிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வரும் நிலையில தொடர்ந்து அவர் தங்களுக்கு போதுமான ஆதரவு கிடைத்தவுடன் அவர் நேரடியாக ஆளுநரை நேரில் சந்தித்து தங்களுக்கு போதுமான எண்ணிக்கையிலான சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கிறது, போதுமான எண்ணிக்கை எங்களுக்கு இருக்கிறது, எனவே தமிழக ஆளுநர் எங்களை ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுக்க வேண்டும், அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் முன்வைப்பார். இன்று மாலைக்குள் அது நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இந்த நிலைமையில தான் தொடர்ந்து இந்த பனையூர் அலுவலகத்தில் தாவேகா தொண்டர்கள் மிகுந்த மகிழ்ச்சியிலும் உற்சாகத்திலும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த வாக்கு எண்ணிக்கை முடிவு மே 4ஆம் தேதி வெளியானது. அதில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக அது முன்னிலை வகித்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் தான் அந்த தொடர்ந்து அவர்களுக்கான ஆதரவு என்பது அதிகரித்து வருகிறது. கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிலைமையில காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் இப்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனுடைய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இந்த நிலைமையில் அந்த பனையூர் தலைமை அலுவலகத்தில் கொண்டாட்டத்தில் அவருடைய கட்சி தொண்டர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது.